வாங்க மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணி அது நல்லா காஞ்ச உடனே நம்ம வெந்தயம், நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. அது நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம புளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு கரைச்சி ஒன்றா வச்சுருக்கோம் குழம்புக்காக. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி கால்வாசி நல்லா குறையிற மாதிரி குறைஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம மீன் எடுத்து அதில் போடணும். அதுக்கு முன்னாடியே போட்டோம் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் மீன் குழம்பு. கால்வாசி குறைஞ்சிருச்சு அப்படின்னா சரியாக இருக்கும். அதனால தான் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. பாருங்கள் நல்லா குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் எடுத்து அதில் போட்டுட்டு ஒரு 50 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுருங்க. அது நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நிற்கும். அதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு. இப்போ பாருங்கள் மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.